தீபிகா, இந்த மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ராக்கெட் வட்டி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதையெல்லாம் தாண்டும் வகையிலே தற்போது போட்டி போட்டுக் கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. 1 கிராம் ஆபரண தங்கம் இன்று மார்க்கெட்டில் வாங்க வேண்டும் என்றால் 92,000 ரூபாய். இன்றைய நிலவரப்படி 92,640 ரூபாய். ஆனால் இது மட்டுமல்ல, செய்கூலி, அதே போன்று ஜிஎஸ்டி ஆகியவை எல்லாம் போடுவார்கள். இதையெல்லாம் போட்டால் 1 லட்சத்திற்கு மேல் வந்துவிடும். 1 பவுண்ட் 1 சவரன் தங்கம் வேண்டும் என்றால் 1 லட்சத்திற்கு மேல் செலவு செய்ய வேண்டும். இது சாமானிய மக்களுக்கு, மத்திய தர மக்களுக்கு என்பது மிகப்பெரிய இலக்காக, ஒரு எட்டாக்கனியாக தங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்த தற்போது என்ன செய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே தற்போது மார்க்கெட்டில் புதிதாக ஒன்று வெகு வேகமாக தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. என்னவென்றால் 9 கேரட் தங்கம். அதாவது இந்த 9 கேரட் தங்கத்தின் 1 சவரன் தங்கமே வெறும் 35,000 ரூபாய் தான் ஆகிறது. அந்த 9 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் என்பது 4,358 ரூபாய். 1 சவரன் என்பது 34,864 ரூபாய். ஜிஎஸ்டி கூட இருக்கும், அதே போன்று செய்கூலி இருக்கும். எல்லாம் சேர்த்தாலும் 40,000 நீங்கள் வாங்கிவிட முடியும் என்பதுதான் இன்றைய நிலை. 42,000 ரூபாய்க்குள்ள அதிகபட்சமாக வரும். அதற்குள்ளாக 1 சவரன் தங்கத்தை வாங்கிவிடலாம். ஆனால் இந்த தங்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தங்கம் என்பது 22 கேரட்டுக்கும் 9 கேரட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் என்பதை தெரிவதற்கு முன்னால் முதல் பல வகையான கேரட் தங்கங்கள் இருக்கின்றன. 9 கேரட் பார்த்தோம். நாம் தற்போது பொதுவாக ஆபரணத்திற்காக பயன்படுத்துவது என்பது 22 கேரட். 24 கேரட் என்பது சுத்தமான தங்கம். 99.9% தங்கம் மட்டுமே இருக்கும். அது பிஸ்கெட்டுகளாக, கோல்டு பிஸ்கெட்டுகள், தங்க கட்டிகளாக இருக்கும். இல்லை என்றால் தங்க நாணயங்களாக வரும். இந்த 22 கேரட் என்பதிலே 91.6% அல்லது 91.7% சுத்தமான தங்கம் இருக்கும். அது மட்டுமின்றி 8.4% வெள்ளி, வெண்கலம், செப்பு போன்றவை எல்லாம் துத்தநாகம் போன்றவற்றை கலப்பார்கள். ஆனால் 20 கேரட், அதற்கு பிறகு 20 கேரட் இருக்கிறது. 20 கேரட் என்றால் 83.3% தங்கம். 18 கேரட் இருக்கிறது. இதெல்லாம் அந்த 18 கேரட் 75%, 12 கேரட் 50%. இந்த 9 கேரட் என்பது வெறும் 37.5% தான் இருக்கும். 37.5% தான் தங்கம், சுத்த தங்கம் இருக்கும். மீதி என்னவென்றால் 62.5% செப்பு, வெள்ளி, துத்தநாகம் போன்ற உலோகங்கள் கலந்துதான் அதை செய்வார்கள். ஆனால் உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போன்று ஆல்மார்க் முத்திரைகள் 22 கேரட் என்றால் 918 என்று அந்த முத்திரையை கொடுப்பார்கள். அதே போன்று 916 என்ற முத்திரை. அதே போன்று 18 கேரட் என்றால் 750 என்ற ஒரு முத்திரை இருக்கும், ஆல்மார்க் முத்திரை. 14 கேரட் என்றால் 583. அந்த பியூரிட்டி ஆஃப் தங்கம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப இந்த ஆல்மார்க் முத்திரை வரும். 9 கேரட் என்றால் 37.5% என்பதால் 375 என்ற ஆல்மார்க் முத்திரை இருக்கும். இந்த முத்திரை இருப்பதால் இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தங்கம். இது மறு விற்பனை செய்ய முடியும். இதற்கு முன்னால் மறு விற்பனை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. தற்போது மறு விற்பனைக்கும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், இந்த தங்கம் மற்ற நாம் சாதாரணமாக அணுகின்ற 22 கேரட் தங்கம் போல் இருக்காது. இதனுடைய ஜோலிப்பு, ஆல்மார்க் முத்திரை உண்டு, மறு விற்பனை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பளபளப்பு, தங்கம் என்றாலே பல என்று மின்னும் அல்லவா, அந்த தங்கத்தின் பொலிவு இதில் இருக்குமா என்றால் நிச்சயமாக மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதில் இருக்கின்ற தங்கத்தின் அளவு என்பது 37.5% தான். எனவே சற்று மங்களாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த ஆன்டிக் ஜுவல்லரி என்பார்களே, இந்த புராதன ஆதிகால கோவில் நகைகள் என்பார்கள் அல்லவா, அந்த நகைகள் போன்று சற்று அழுக்கானது போல்தான் காட்சி எடுக்கும் இந்த தங்கம். ஆனால் இந்த தங்கம் எடை குறைவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எடை குறைவாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஜென் ஜி என்ற அந்த இந்த கால தலைமுறை இருக்கிறவர்கள, அவர்கள் இது போன்ற நிறைய தங்கங்களை அணிய விரும்பாதவர்கள் இந்த 9 கேரட் தங்கத்தை அணிய ஆரம்பித்திருப்பதால் தற்போது மார்க்கெட்டிலே இந்த 9 கேரட் தங்கமானது விறுவிறு என வேகமாக பரவி வருகிறது. விற்பனையும் சூடு பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது சென்னையிலும் விரைவிலே சில இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் பரவலாக இது வருவதற்கு இன்னும் சில காலங்கள், சில வாரங்களிலேயே இந்த 9 கேரட் தங்கம் என்பது தமிழகம் முழுவதுமே பரவலாக விற்பனை செய்யப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தற்போது மீண்டும் சொல்கிறேன், 1 கிராம் 22 சவரன், அதாவது 22 கேரட் தங்கம் என்றால் 1 கிராம் 11,580 ரூபாய். ஆனால் 9 கேரட் தங்கம் குறைவாக இருக்கும். அதனுடைய அளவு 4,358 ரூபாய் தான் 1 கிராம். எனவே எந்த தங்கம் வேண்டும் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. தங்கம் வேண்டும், தங்கம் ஏதோ போட்டு தங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற 9 கேரட் வாங்குவோரும் நிறைய பேர் விருப்பம் காட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
பொலிவு குறைவாகத்தான் இருக்கும். தங்கம் போல் இருக்குமா என்றால் நிச்சயமாக பித்தளை போல் சற்று மங்கலாகத்தான் காட்சியளிக்கும். அப்படிதான் இருக்கிறது இந்த 9 கேரட் தங்கமானது. எனவே தற்போது மார்க்கெட்டில் வந்திருப்பதால் மறு விற்பனையும் உண்டு, ஆல்மார்க் முத்திரையும் இருப்பதால் இதை வாங்குவதன் எண்ணிக்கை எதிர்காலத்திலே வரும் காலத்திலே அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தங்க நகை விற்பனையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் அந்த 22 கேரட்டின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது. அடுத்து வரும் சில மாதங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு 500 ரூபாய் குறைந்தால் 1500 ரூபாய் உயரும் என்ற அளவில் தான் தற்போது கடந்த 3 மாதங்களாக இருக்கிறது. கிடுகிடுகிடன உயர்ந்து வருவதால் இந்த நிலை மாறுவதற்கு காலமாகும். எனவே 9 கேரட் விற்பனை சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதே தங்க நகை விற்பனையாளர்கள் தங்களுடைய கருத்தாக எதிரொலிக்கின்றனர். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.